எல்லினோ தாக்கம் இந்திய பெருங்கடலில், அது இந்திய பெருங்கடலை சுற்றி இருக்கிற இந்தியா மாதிரியான நாடுகளில் என்ன மாதிரி இருக்குது? பொய்த்து போன தென்மேற்கு பருவமழை. நம்ம தமிழகம் மலைமறைவு பிரதேசம்தான். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை அது கேரளம் மற்றும் அதற்கு மேலே இருக்கிற கர்நாடகா, இன்னும் பிற மகாராஷ்டிரா பகுதிகள், அது மேலே அப்படியே போய் வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு போவோம். இந்த காலகட்ட தென்மேற்கு பருவமழை மேகவெடிப்புகள் மாதிரியான முறையில் மாறி அது அஸ்ஸாம் மற்றும் இமாச்சல் பிரதேஷ் அந்த பகுதிகளுக்கு போயிடுச்சு. மகாராஷ்டிராவில் சில பகுதிகளில், மும்பை மாதிரியான பகுதிகளில் அந்த மழைப்பொழிவு இருந்தது. தென்மேற்கு பருவமழை நமக்கு ஏன் தண்ணி கிடைக்கல? தென்மேற்கு பருவமழையால் பாதிப்புகளை நம்ம சந்திச்சிருக்கோம்னா, பெரிய அளவுக்கு சந்திச்சிருக்கோம். அப்படின்னா, கடந்த காலத்தில் பெய்த 70% தென்மேற்கு பருவமழையிலிருந்து இன்னும் கீழே இறங்கிடுச்சு. கர்நாடகாவில் ஓரளவுக்கு தான் மழை பெஞ்சது. வயநாடு, கேரள பகுதிகளிலும் பெஞ்ச மழையும் கூடுதலாக இல்லை. நிலச்சரிவுகளை ஏற்படுத்தினாலும் மிகப்பெரிய அளவுக்கு மழை வயநாடில் பெய்யலை. வயநாட்டில் மழை பெய்வது அதிகமாக இருந்ததுன்னா கபினிக்கு நீர்வரத்து அதிகரிச்சிருக்கும். கபினிக்கு நீர்வரத்து, கபினி அணை நிறைஞ்சிருந்ததுன்னா, அதில் உபரிநீர் திறக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த தண்ணி நம்மளுடைய பிலிகுண்டுலுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் கடந்த ஆண்டு 70% இன்னும் முடியலை. தென்மேற்கு பருவமழை காலகட்டம் இன்னும் இருக்குது. ஆகஸ்டோட இறுதி வரை இருக்குது. அப்புறமா செப்டம்பரில் வடகிழக்கு பருவமழை தமிழகத்துக்கு தொடங்கும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு தமிழக பகுதிகள், பெரும்பகுதிகளுக்கு. ஆனால் காவிரியில் தண்ணீர் வரணும்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை 80%, அதாவது கடந்த ஆண்டு 70% பெய்திருக்கு. 80%க்கு மேலே பெஞ்சதுன்னா நம்மளுடைய மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி நமக்கு தேவையான தண்ணீரை பூரா திறந்து கடைமடை பகுதி வரைக்குமே தண்ணீரை நம்மளால் கொடுக்க முடியும். கடந்த ஆண்டு 70% பெஞ்சிருக்கு. தேவையான அளவுக்கு வந்துருச்சு. குடிநீர் ஆதாரங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழகத்துக்குள்ளும் ஓரளவுக்கான மழைப்பொழிவு இருந்தது. நமக்கு தேவையான அளவுக்கு இப்போது கோயம்புத்தூர், அப்புறமா கடைசி வரைக்குமே நம்மளுடைய சென்னை வரைக்குமே மழைப்பொழிவுகளை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இந்த ஆண்டு அது மழைப்பொழிவு இல்லை. எல்லினோ தாக்கம் இதில் இருக்கானா? இல்லை. எல்லினோ தாக்கம்னால இந்திய பெருங்கடலில் இருக்கிற இருமுனை பிரச்சனை இருக்கு இல்லையா, 2 பகுதிகளிலிருந்து வரக்கூடிய தாக்கம்னு சொல்லலாம். பசிபிக் கடல் பகுதியில் இந்த சைடில் இருந்து அட்லாண்டா கடல் பகுதிகளில் இருந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்த பக்கம் வருவதும், இந்த பக்கம் இருந்து ஆஸ்திரேலியா இந்த சைடில் இருந்து வரக்கூடிய பசிபிக் ரீஜனால், ஆஸ்திரேலியா அந்த பகுதியில் இருக்கிற பசிபிக் பகுதியிலிருந்து ஏற்பட்டு ஜப்பான் இந்த சைட்லேருந்து வரக்கூடிய தாக்கங்கள்னால, இந்திய பெருங்கடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் நமக்கு சூறாவளிகள் குறையலாம். அப்புறமா மழைப்பொழிவுகளில் சில மாறுதல்கள் ஏற்படலாம். இப்போ இந்த மழைப்பொழிவு குறைவுக்கும் அந்த எல்லினோ தாக்கத்தினுடைய ஒரு விளைவுகளாக இருக்கலாம். எல்லினோ ஒரு 10 மாதங்கள் முதல் 12 மாதங்கள் நீடிக்கலாம்னு சொல்லப்படுது. இது முழுக்க பசிபிக் பிராந்திய பகுதிகளில் இருக்கிற அமெரிக்கா மாதிரியான நாடுகள், அமெரிக்கா, அப்புறமா யூரோப்பிய நாடுகள், சீனாவினுடைய ஒரு பகுதி, ரஷ்யாவினுடைய ஒரு பகுதி, ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு பகுதி, ஜப்பான் பகுதி, இந்த மாதிரியான நாடுகளில் தான் மிக முக்கியமான தாக்கத்தை அது ஏற்படுத்தும். நம்ம அதனுடைய பக்க விளைவுகளை அனுபவிக்கிறோம் எல்லினோவோட எஃபெக்டில். அதனால் இந்த மழைப்பொழிவுகளில் சில மாறுதல்கள் ஏற்பட்டுருக்கு, இந்திய பெருங்கடலில் ஏற்படக்கூடிய மாறுதல்களால். ஆனால் இன்னும் அது முடியலை. தென்மேற்கு பருவமழைக்கான காலகட்டம் இன்னும் ஒரு மாதம் இருக்குது. அதில் நமக்கு மழைப்பொழிவுகள் வரலாம். கீழடுக்கு சுழற்சினால் நமக்கு மழைப்பொழிவுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்திய பெருங்கடலில் ஏற்படக்கூடிய வேறுபட்ட மாறுதல்களால் நமக்கு கிடைக்கலாம். ஏன்னா இப்போ காற்றினுடைய திசை போக்கில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் தான் அந்த மழைப்பொழிவுகள் மாறுபாடு அடைஞ்சிருக்கு. இப்போ சூறாவளிகளோ இல்லை ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையோ இந்த உருவாகாமல் இந்த எல்லினோ தடுத்துருது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. அதனால தான் நமக்கான மழைப்பொழிவினுடைய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையோ அல்லது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்லை ஒரு கீழடுக்கு சுழற்சியோ இல்லை ஒரு மேலடுக்கு சுழற்சியாக தாக்கத்தினால மழைப்பொழிவுகளோ ஏற்படலை. அதனால தான் நம்ம தென்மேற்கு பருவமழையில் நமக்கு சரியான மழை கிடைக்கல. இன்னும் இன்னொரு மாதத்துக்குள்ளே கீழடுக்கு சுழற்சியினால் மழைப்பொழிவு தமிழகத்துக்கு குறிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா கணிக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதத்துக்கு கடந்துட்டுனா வடகிழக்கு பருவமழை நமக்கு வந்துடும். அப்போ வடகிழக்கு பருவமழை வரும்போது ஏகத்துக்கு தமிழகத்துக்குள்ளே நீர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் சென்னையில் எல்லாம் வெள்ளமெல்லாம் போகும். அப்போ இப்போவே அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் அதிகப்படுத்துறதும், கழிவுநீர்களை ப்ராப்பராக எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு தமிழகத்துக்குள்ளே கூட பெய்யக்கூடிய மழை அத்தனை மழையையும் தேக்கி வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, போர்க்கால நடவடிக்கைகளாக வடகிழக்கு பருவமழையினுடைய நம்ம பெறக்கூடிய மழை கூடுதலாகவும் இருக்குன்னு கணிக்கப்படுது. ஏன்னா இப்போ இந்த பகுதிகளிலிருந்து வருது. இப்போ இந்த பகுதியில் தான் அதிகமான எல்லினோ தாக்கம் இருக்குது. நம்மளுடைய மத்திய தரைக்கடல்
மிடில் ஈஸ்ட்டு தாண்டி தான் அதிகமான நமக்கு தாக்கம் இருக்கிறதால நமக்கு இந்த பகுதியிலிருந்து காற்றினுடைய வேகமோ இல்லை வேறுபட்ட தன்மையோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதால வடகிழக்கு பருவமழையினுடைய மழை தாக்கம், ஏன்னா இந்த சைடில் நமக்கு பொய்த்திருக்கு, அப்போ ஆப்போசிட் சைடில் நமக்கு வந்து கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ மேகவெடிப்பு மாதிரியான நிகழ்வுகள் கூட வாய்ப்புகள் சாத்தியப்படலாம். சூறாவளிகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இந்த சைடில் தான் யூரோப் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த வடகிழக்கு பருவமழையினுடைய மழைக்கு எதிர்பார்ப்பு, அதாவது எவ்வளவு மழை பெய்யுன்றது கூடுதலான எதிர்பார்ப்போட பெய்யக்கூடிய அத்தனை மழையையும் நம்மளுடைய நீர் சேமிப்புகளில், ஏரிகளில், குளங்களில், கடலுக்கு கொண்டு போகாமல் நம்மளுடைய கிரவுண்ட் ரிசோர்ஸஸ் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காகவும் மற்ற முறைகளில் என்னென்ன முறைகளில் தண்ணீரை வந்து சேமிக்க முடியுமோ அந்த அளவில் நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய எல்லா பிராந்தியங்களும், காவிரி டெல்டா பகுதிகள் உட்பட அங்கே இருக்கிற குளங்கள் எல்லாம், நிறைய குளங்கள் எல்லாமே தூர்வாரி போய் கிடக்கு. அதாவது காவிரியிலிருந்து வரக்கூடிய தண்ணியை தேக்கி பயன்படுத்துவாங்க குளங்கள் எல்லாம். அந்த குளங்கள் எல்லாமே திட்டுப்பட்டு போயிருக்கு. அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆழப்படுத்தி பெய்கிற வடகிழக்கு பருவமழையை சேமிக்கலாம். ஏன்னா கடலோர பகுதிகளில் நாகப்பட்டினத்திலிருந்து சென்னை வரைக்குமே மழை பொழிவை நீங்கள் வடகிழக்கு பருவமழையை எதிர்பார்க்க முடியும். அதனுடைய உள்பகுதிகளை, அதனுடைய தாக்கத்தில் உள்பகுதிகளிலும் பல இடங்களில் மழை பொழிவுகளை உருவாக்க முடியும். அப் டு வந்து மிடில் சேலம், திருச்சி வரைக்குமே, திருச்சியை தாண்டியே நம்ம அதனுடைய மழைப்பொழிவுகளுடைய தாக்கம் அல்லது கூடுதலான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்க முடியும். இதனால் தமிழகம், ஏன் கோயம்புத்தூர் வரைக்குமே கூட கூடுதலான மழைப்பொழிவுகளை நம்ம வந்து வடகிழக்கு பருவமழையில் எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனுடைய தாக்கம், எல்னினோடைய எஃபெக்ட் இன்னும் நிறைய சூறாவளிகளை உருவாக்கலாம், புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. எப்பயுமே வழக்கமாக வந்து ஓங்கோல் பகுதிகளில், அதை ஒட்டிய விஜயவாடா பகுதிகளில் உள்ளேறக்கூடிய அந்த காற்றழுத்த மாதிரியான தாழ்வு நிலை உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ அதனால் வந்து வடகிழக்கு பருவமழைக்கு அரசு தயாராகணும். தென்மேற்கு பருவமழை பொய்த்து போகலை, நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் வந்து குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் வந்து பல பகுதிகளில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர் பொய்த்து போனதால் நமக்கு காவிரியில் கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்காம போயிடுச்சு. அதனால் அந்த பகுதியில் நம்ம குடிநீர் ஆதாரத்துக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. நம்ம வந்து இந்த முதல்ல வந்து வடகிழக்கு பருவமழையினால் பயன்பெறக்கூடிய பகுதிகளில் இருக்கிற நீர் ஆதாரங்களை, வாழ்வாதாரங்களை, விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை எல்லாத்தையும் வந்து வரும் காலங்களில் நம்ம சேமிச்சிட்டோம்னாக்க அதன் மூலம் நாளைக்கு வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை மேகங்களை கவர்கிற போது அது ஒரு நல்ல சூழல் உருவாகிடுச்சு அப்படின்னா தென்மேற்கு பருவமழையினால் மேகங்களை கவர்ந்து இழுக்க முடியும். மலைமறை பிரதேசங்களில் வழக்கமாக பெய்யக்கூடிய மழைகளில் நம்ம கூடுதலாக பெற முடியும். காவிரி நீர் தரப்படலை அல்லது தர முடியாத நிலை அவங்க வச்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படலாம். மத்திய மாநில அரசுகளோட கூட்டமைப்போடு நமக்கு தர வேண்டிய தண்ணீரை மறுக்க செய்யலாம். நம்ம வந்து கிடைக்கிற தண்ணீரை நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் இன்னும் வந்திருக்கிற புதிய அரசு என்பதால் இப்போது வடகிழக்கு பருவமழையினுடைய நீரை முழு ஆதாரத்தையும் நம்ம தமிழக மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான நடவடிக்கை ஏற்படுத்தணும். வானிலை ஆய்வாளர்களாக சொல்லப்பட்டு நீங்கள் அனுப்பிச்சிருக்கிறவர்கள் எல்லாமே எல்னினோவால் இந்தியா அழிஞ்சு போயிடுன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நீங்கள் உங்களுக்கு போர்காஸ்ட் கொடுக்கறதுக்காக நியமிச்சிருக்கீங்க. எல்னினோ குறித்து டேவிட் ஜான் வந்து செய்திருக்கிற நிறைய பரப்புரைகள் எல்லாமே வந்து பசிபிக் பிராந்தியத்தில் ஏற்பட்டக்கூடிய எல்னினோவால் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய வந்து அழிவு ஏற்படும்னு அவர் ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. இப்படி இந்திய பெருங்கடல் மாதிரி இவ்வளோ பெரிய பெருங்கடலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த கடல் ஐஎம்டி, இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், எந்த விதமான ஆய்வுகளையும் செய்ய மேற்பரப்பு வெப்பநிலையை மட்டுமே ஆய்வு பண்ணக்கூடிய 4 மிதவைகளை போட்டிருக்கிற அந்த பேராமீட்டர்ஸை வச்சுக்கிட்டு புதிதாக எந்த ஒரு செயற்கைக்கோளையும் மேலே அனுப்பாத இந்தியா, 10 ஆண்டுகள் இந்தியா வானிலை சார்ந்து எந்த விதமான செயற்கைக்கோளும் அனுப்பாத இந்தியாவினுடைய தரவுகளை வச்சுட்டு எல்னினோ தாக்கம் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு கூடுதலாக தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன் நீங்கள் கூகுளில் கேட்டிங்கனாலே கூட கூகுளே சொல்லுது எல்னினோ தாக்கத்தால் இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு சேதங்கள்லாம் எதுவும் ஏற்படாதுன்னு அதுவே சொல்லுது. அப்புறமா நம்மகிட்ட இருக்கிற தனியார் சேட்டலைட் சேனல்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்காஸ்ட் போட்டிங்கன்னா 2 மந்த் போர்காஸ்ட் போட்டாலே அதுலேயே மிகப்பெரிய சேதமான மழைப்பொழிவுகளை உருவாக்குற மாதிரி எதுவும் இல்லை. அதே போல் மிகப்பெரும் வறட்சி ஏற்படக்கூடிய மாதிரியான வகையான விளைவுகளை, வெப்பநிலையை கூடுறது, இப்போ வந்து 40-45 வெப்பநிலை வர மாதிரியான போர்காஸ்ட்டும் காட்டப்படலை சேட்டலைட் இமேஜஸில். இங்கே இருக்கிற ஆப்பில் ஒரு ஆர்டினரி மேன் ஒரு ஆப் அந்த டவுன்லோட் பண்ணி அதில் பார்த்தாலே ஒரு 2 மந்த் போர்காஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 36 டிகிரி 34 டிகிரியில் தான் காட்டுது. ஸோ அப்போ வந்து எதன் அடிப்படையில் இவங்க வந்து எல்னினோவால் இந்தியாவில் மிகப்பெரிய, தமிழகத்தில் அது குறிப்பாக மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தும் அப்படின்னும் அழிவு ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. பசிபிக் ரீஜனில் இருக்கிற அதை தாண்டி வரணும், அட்லாண்டிக் கடல் வரணும், அட்லாண்டிக் கடல் பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதை தாண்டி இருக்கிற மிடில் ஈஸ்ட்டில் வந்து இன்றைக்கி 40 டிகிரி 50 டிகிரி இருக்குன்னா அங்கே இன்னும் கூடுதலான வெப்பம் வரணும், இல்லைன்னா கூடுதலான மழைப்பொழிவு வரணும். அங்கேயே எந்த மாற்றத்தையும் சந்திக்கலை. ஏன்னா அங்கே தான் ஈரான் போர் நடந்துட்டு இருக்குது. மிகப்பெரிய அளவுக்கான எந்த வானிலை மாற்றத்தையும் அது சந்திக்கலை. அதை தாண்டி தான் நாம் இருக்கோம். இந்த பக்கம் வந்தாலும், ஆஸ்திரேலியா சைட்லேருந்து வந்தாலும்
பல நாடுகளை தாண்டி தான் நம்மளுடைய இந்திய பெருங்கடலுக்கு வரணும். இந்திய பெருங்கடல் தான் இருக்குது அங்கேயும். பட் நம்ம நாடு இருக்கிறது இந்திய பெருங்கடலுடைய நடுப்பகுதியில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன மாதிரியான பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியல. இவங்க எதன் பேராமீட்டர்ஸ் அடிப்படையில், எந்த முந்தைய தரவுகளின் அடிப்படையில் எல்லினோவால் இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க தெரியல. இன்றைக்கி நடந்த இந்த தென்மேற்கு பருவமழையில் வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த மழைகள் எல்லாமே மேகவெடிப்புகள். இது கடந்த காலங்களிலேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பல காலமாக நடந்துகிட்டு இருக்குது. மோடி பிரதமராக பதவியேற்ற காலத்தில் மோடி மேகவெடிப்பில் பல ஆயிரம் மக்களை வந்து ஹெலிகாப்டரில் காப்பாற்றின காலகட்டத்தில் மேகவெடிப்பு வெடித்தது இன்றைக்கி வெடிக்குது. இதுக்கும் எல்லினோவுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் இதன் அடிப்படையில் எல்லினோவில் ஜான் அப்படின்றவர்களுக்கு எல்லினோ குறித்த அடிப்படை அறிவு கூட இல்லை என்பது என்னுடைய பார்வை. ஸோ வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்கும்னு அனுமானிக்கப்படுது. ஸோ அதன் அடிப்படையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கும், சென்னை மாநகரத்தை வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கும், அங்கு பெய்யக்கூடிய மழைகளை அவங்கவுங்க வீடுகளில் சேமிக்கிறதுக்கு மழைநீர் சேமிப்பு அமைப்புகளை அல்லது மழைநீர்களை சேமித்து பயன்படுத்துறதுக்கு கொண்டுட்டு வர வகையில் அந்தந்த வீடுகளுக்கும் குடிநீர்களுக்கு மழைநீர்களை பயன்படுத்துறதுக்கான அறிவுரைகளை அல்லது மழைநீரை வந்து அவங்கவுங்க வீட்டுகளுக்குள்ள செலுத்துறதுக்கு ஏற்படுத்துறதுக்கு முன்னேற்பாடுகளை, ஒரு வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய மழை தண்ணீரை வந்து அதை குறைக்கிறது. அப்புறம் அதை வெளியேறி வர தண்ணீரை அங்கே பகுதிகளில் ஏதேனும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை சேமிக்கிறது. அந்த தண்ணியை வந்து கடலுக்கு கொண்டு போகிறதுக்கும் சாக்கடையாக ஓடிக்கிட்டு இருக்கிற நதிகளில் கூவத்திலையோ இல்லை அடையாறுலையோ இல்லை பக்கிங்ஹாம்லையோ சேர்க்காமல் அதை குறைக்கிறது. இந்த மாதிரி எல்லா வகையிலையும் நீரை நம்ம சேமிச்சுட்டு அதோடைய வழியாக நம்ம கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸை நம்ம அதிகரிச்சுக்கலாம். அப்புறமா சேமிப்பின் அடிப்படையில் நம்மளுடைய குடிநீர் தேவைகளை பயன்படுத்திக்கலாம். இன்னும் பிற பகுதிகளில், விவசாய பகுதிகளில் எங்கெல்லாம் தண்ணீரை சேமிக்க முடியுமோ, வடகிழக்கு பருவமழையினுடைய நீங்கள் ஒரு சார்ட் எடுத்து போட்டிங்கனாலே உங்களுக்கு தகவல்களை கொடுத்துருவாங்க. அந்தந்த பகுதிகளில் இருக்கிற எல்லா நீர்நிலைகளையும் ஆழப்படுத்துங்க, தண்ணீரை சேமிங்க, அதுக்குடைய வரத்துகளை கழிவுநீர்கள் அற்ற பாதைகளை உருவாக்கி அந்த பாதைகளில் நல்ல தண்ணீரை கொண்டு போய் அங்கே சேமித்து அந்த தண்ணீரை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. காவிரி தண்ணீர் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாமே வடகிழக்கு பருவமழை பெய்ய தான் போகுது. அந்த பகுதிகளில் இந்த தண்ணீரை சேமித்து கடலுக்கு போகாமல் சேமிக்கணும். கொள்ளிடத்தில் விழுகிற தண்ணி எல்லாம் போய் கடலில் தான் போய் விட போகுது. ஸோ அந்த தண்ணீரை எல்லாம் சேமிக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை கொள்ளிடம் நதிக்கு போகாமல் வேறு பகுதிகளில் இருக்கிற நீர்நிலைகளில் கொண்டு போய் சேர்த்து அங்கே இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸை பயன்படுத்தி அதை விவசாயத்துக்கோ இல்லை குடிநீர் ஆதாரங்களுக்கோ மாற்றுறதுக்கு பயன்படுத்தணும். வெளியே காவிரி நீர் வரலன்னு கதறிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கே மழை கிடையாது, காவிரியிலேயே மழை கிடையாது. இன்னும் தொடர்ந்து இந்த என்னுடைய எஃபெக்ட்களால் தென்மேற்கு பருவமழையில் சிக்கல்கள் உருவாகும்னு சொல்லப்படுது. இன்னும் 12 மாதங்கள் நீடிக்கும் அப்படின்னா அப்போ தென்மேற்கு பருவமழை அடுத்த ஆண்டும் வந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் போய்க்க தான் போகுது. காவிரி தான் அதனுடைய கர்நாடகா அதனுடைய பிரச்சனை சந்திக்க போகுது. ஆனால் தமிழ்நாடுக்கு வந்து பல வழிகளில் மழைப்பொழிவுகள் இருக்க போது. கீழடுக்கு மழை சுழற்சி இன்னும் 1 மாதத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கும்னு நினைக்கிறோம். அந்த பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பெய்யக்கூடிய மழையை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சு தயார் நிலையில் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற தனியார் ஆய்வாளர்கள் பலரும் வந்து வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டோடு இருக்கிறவர்களாக பார்க்க முடியுது. இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர் என்று சொல்லப்படுவர்களாக இருந்தாலும் சரி, தனியார் வானிலை ஆய்வாளர்கள் என்று சொல்லிக்கொள்வர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே வந்து இங்கே ஒரு ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் என்ன சொல்லுறாங்களோ அதை மொழிபெயர்த்து அப்படியே ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. நான் வந்து ஆங்கிலத்தில் படித்தது இங்கே தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அந்த நாட்டுக்கு சொல்லப்படுவது, அந்த அமெரிக்க நாட்டுக்கு சொல்லப்படுவது, நான் இந்தியாவுக்கானது அல்ல. ஸோ அதனால் அவங்கள கொஞ்சம் கவனமாக கையாளணும்னு கேட்டுக்கிட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். எல்லினோ தாக்கம் தமிழகத்துக்கு கிடையாது. மழைக்குறைவு வந்து போனதோ இந்த 70% தென்மேற்கு பருவமழை குறைஞ்சிருக்கு. அதுக்கு அந்த எல்லினோனுடைய சிறு இருமுனை தாக்கம், இந்திய பெருங்கடலில் ஏற்பட்டிருக்கிற இருமுனை தாக்கம் தான் 2 பக்கமும் இருக்கிறதாலையும் இருமுனை தாக்கத்தினால அது குறைஞ்சிருக்கு. பட் பெரிய தாக்குதலுக்கு இந்தியா உள்ளாகாது. நம்மக்கிட்ட வந்து கோதுமைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு டிமாண்ட் வரும். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற நெல் மணிகளை நல்ல ஆரோக்கியமாக நல்லதாக வந்து காப்பாற்றி வச்சிங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்காற்றும். ஏன்னா கோதுமைக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்படும் எல்லினோவால். ஸோ அதுக்கு மிக முக்கியமாக பாருங்கள், அதை வந்து மக்கள் விவசாயிகள் வந்து நல்ல விலை கொடுத்து வாங்கி பாதுகாப்பான வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் இந்த மாதிரியான நெல்கள் எங்கேயுமே ரோட்டில் நனையக்கூடாது, முளைக்கக்கூடாது, அதை முடிவு பண்ணிங்க. அதுக்கப்புறமா 2வது வந்து வடகிழக்கு பருவமழை தமிழகம் முழுவதும் பெய்யும். அந்த பெய்யக்கூடிய மழையை பாதுகாப்பாக சேமித்து வச்சு கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் அதிகப்படுத்துங்க. அப்போ வந்து காவிரியில் ஏற்பட்டிருக்கிற தாக்கத்தை ஓரளவுக்கு ஒரு 40% நம்ம சரி செய்ய முடியும், குடிநீரை உறுதிப்படுத்திட முடியும். இதையும் தாண்டி வடகிழக்கு பருவமழை பெய்யாத பகுதிகளுக்கு என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்யணும், குடிநீர் ஆதாரங்களுக்கு புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைக்கிறது, சின்ன ஒரு பகுதிக்கும் சின்ன ஒரு 1000-2000 லிட்டர் அளவுக்கான
குடிநீர்களை அமைக்கிறது, இல்லைன்னா வேறு வகையில் தண்ணீர்களை கொண்டு போய் கொடுத்து அவங்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வது, இந்த மாதிரியான போர்க்கால நடவடிக்கைகளை முனைப்பை காட்டுங்க. தமிழகம் முழுக்கும் வந்து இருக்கிற அதிகாரிகளை வலியுறுத்தி தரவுகளை வாங்குங்க. எந்தெந்த பகுதிகளில் எந்த மாதிரியான நிலை இருக்குது, எவ்வளோ கிரவுண்ட் வாட்டர் கீழே போயிருக்குங்கிறது எல்லாத்தையும் சேகரித்து வருங்காலங்களில் மழைப்பொழிவுகளில் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவுகளை முழுவதும் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் ரீசார்ஜ் பண்ணுறக்கூடிய முறைகள் இருக்கிற நடவடிக்கைகளை ஏற்படுத்துங்க. ஸோ இப்போ இருக்கிற நிலையில் தமிழகம் சரியான நிலையிலும் சேஃபான நிலையில் தான் இருக்குது. காவிரியில் தண்ணீர் வரலை. அதில் ஒட்டி இருக்கிற பகுதிகளில் நம்மளால் இன்னொரு 6 மாதத்துக்கு குடிநீர் கொடுக்க முடியும். ஏன்னா வந்திருக்கிற தண்ணியினால், ஏற்கனவே திறந்து விட்ட தண்ணியினால் குடிநீர் கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து நமக்கு இன்னும் ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு தான் காவிரி ஒட்டிய பகுதிகளில் குடிநீர் பிரச்சனைகள் உருவாகும். அப்போ அந்த காலகட்டத்துக்குள்ளே வடகிழக்கு பருவமழை நமக்கு உதவி பண்ணிடும். நம்ம அதுக்கப்புறமா அடுத்த கட்டத்துக்கு குறித்து நம்ம ஆலோசிக்க முடியும். ஸோ இப்போ போர்க்கால அடிப்படையில் 3 மாதங்களுக்குரிய வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக என்னெல்லாம் செய்யணுங்கிறத செய்யுங்க. காவிரி நீரை வந்து சார்ந்து எந்த விதமான முன்னெடுப்பு எடுப்பதும் வீண் தான். ஏன்னா கர்நாடக அரசு கூட போய் பேசும்போது நாங்கள் ஒரு டீம்ஸ் தண்ணீர் கூட தர முடியாது, எங்களுக்கு குடிநீர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. முழுக்க அது பொய். அப்புறம் நம்ம போய் பேசிட்டு நம்மளுக்கு மேகதாது அணைக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு ஒரு பரப்புரையை மேற்கொண்டு அவரோட மாநிலத்தில் தான் நல்லவன்ற மாதிரி காட்டுக்கு முயற்சி பண்ணுறாரு. நமக்கு அதுக்கு பலிகாடு ஆகிடக்கூடாது. அதனால் கர்நாடகாவுக்கு போவது என்பது அங்கே இருக்கிறவனுக்கு அரசியல் செய்கிறதுக்கு உதவும். இங்கே இருக்கிறவங்க இப்பயே அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால் காவிரியில் பொத்துன வரைக்கும் நமக்கு இப்போ தண்ணி கிடைக்காது. ஏன்னா மத்திய அரசு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால தண்ணி கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இப்போது காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து கடைசியாக சங்கரான்னு இதே மாதிரியான அறிவிப்புகளை தான் பல ஆண்டுகளாக, பல 10 ஆண்டுகளாக அறிவிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 3000 கனஅடி 4000 கனஅடி அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. ஆனால் அது நமக்கு தரவே மாட்டாங்க கர்நாடக அரசு. இது கடந்த கால ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். 10-15 ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு 3000 திறந்து விடுங்க, ஒரு 4000 திறந்து விடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 4000 வந்து திறந்து விடப்பட்ட அணையிலிருந்து பிலிகுண்டுலுக்கு வரதுக்குள்ளேயே காணாமல் போயிடும். அதுக்கு காரணிகள் இருக்குது. அது ஒரு ஆறு. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு போகஸ், சும்மா ஜஸ்ட் நாங்களும் இருக்கிறோம், ஒரே ஒருத்தர் வராருன்னா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆணை தான். அதனால் ஒரு பயனும் கிடையாது. 3500 கனஅடி 15 நாட்களுக்கு கணக்கு போட்டிங்கன்னா அது எந்த விதமான சோளப்பொறி கூட ஆகாது. ஸோ அந்த ஆணையம்னால ஒரு பயனும் கிடையாது. அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமும் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ இருக்கிற நிலைமை வந்து நம்ம தமிழகத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை ஆய்வு செய்யுங்க. இங்கே நிறைய வேலைகள் உங்களுக்கு இருக்குது கர்நாடகாவுக்கு போகிறத விட. நன்றி.